Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று மாலை 4 மணிக்கு முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். குடியரசுத் தலைவரை அடுத்து துணை குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். டெல்லியில் மாலை 6:30 மணிக்கு சோனியா மற்றும் ராகுல் காந்தியை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? அடுத்தடுத்தபடியாக யார் யாரை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார்? முழு விவரங்கள். 3 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று மதியம் டெல்லி வந்திருந்தார். இன்று பல்வேறு முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேச இருக்கிறார். அதில் முக்கிய நபராக இன்று மாலை 4 மணி அளவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை அவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். குடியரசுத் தலைவரை சந்தித்து முடித்த பிறகு அப்படியே அங்கிருந்து புறப்பட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். அதன் பிறகு அந்த சந்திப்புகளை எல்லாம் முடித்துக் கொண்டு இன்று மாலை சுமார் 6:30 மணி அளவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் சந்திக்கிறார். சோனியா காந்தியின் இல்லத்தில் வைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அவர் சந்தித்து பேச இருக்கிறார். அதன் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டி ராஜா அவர்களையும் மரியாதை நிமித்தமாக ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்து பேச இருக்கிறார். அவர் டெல்லியிலே சோனியா காந்தி உள்ளிட்டோரை சந்திப்பது இதுவே முதல் முறையாக இருக்கும். அதே போல குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் அவர்களையும் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு சந்திப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்தவரை தாவேக ஆட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து வருகிறது. அந்த அடிப்படையில் அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் என்ற முறையில் டி ராஜா அவர்களையும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசுவதோடு தன்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு வழங்குவதற்காக நன்றியும் அவர் முறைப்படி தெரிவிக்க இருக்கிறார். அதன் பிறகு வாய்ப்பு இருந்தால் அவர் சிபிஎம் கட்சியினுடைய தேசிய செயலாளரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சந்திப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.